السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி 2 கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இது ஒரு 118 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 119வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள், இதை பார்த்து முழு பலனையும் நாம் அடைவோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லா, இன்று ஒரு புதிய பாடத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஜம்உல் இஸ்மில் முஅன்னசி சுலாசியி ஜம்அன் சாலிமன். ஜம்உல் இஸ்மில் முஅன்னசி சுலாசியி ஜம்அன் சாலிமன் என்ற புது பாடம் என்னவென்றால், இது ஜம்மு முஅன்னஸ் சாலிமை பற்றி கடந்த பாடத்தில் நாம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? கிட்டத்தட்ட ஜம்மு முஅன்னஸ் சாலிம் எதற்கெல்லாம் எடுக்கலாம். கிட்டத்தட்ட 8 வார்த்தைகளுக்கு, 8 வகையான வார்த்தைகளுக்கு நம்ம ஜம்மு முஅன்னஸ் சாலிம் எடுப்பது பிரபலமாக இருக்கின்றது என்பதை நாம் பார்த்தோம். அது என்ன என்ன என்ற தெளிவையும் ஒரு முழு விளக்கத்தையும் கடந்த பாடத்தில் நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க, சொல்லி கொடுத்தாங்க. அதே போல அந்த 8 வகைக்கு அல்லாமல் வேறு வார்த்தைகளுக்கு அலிஃப்தா வந்து அது சமாயி அப்படின்னு சொன்னாங்க. அதே போல அந்த அலிஃப்தாவுடன் சில வார்த்தைகள் இணைக்கப்படும் என்று சொன்னாங்க. அப்ப இதுக்கு முன்னாடியில இருந்து நம்ம என்ன பாடம் தான் பார்த்துட்டு இருக்கோம். தஸ்னியாவுடைய நிபந்தனைகள் பார்த்தோம். ஜம்மு முதக்கர் சாலிம் அதை பற்றி அதனுடைய நிபந்தனைகளை தெளிவா பார்த்தோம். அதுக்குமா ஜம்மு முஅன்னஸ் சாலிம் அதுக்கு அது எப்படியெல்லாம் கொண்டு வரணும், அதனுடைய நெறிமுறைகள் என்ன, கட்டமைக்கக்கூடிய சட்டங்கள் என்னென்ன, அதை பத்தி பார்த்தோம். எனவே அந்த தஸ்னியா ஜம்ம பத்தியே படிச்சுட்டு வரனால இறுதியாக ஜம்மு முஅன்னஸ் சாலிமுடைய ஒன்னொன்னு பகுதியை நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, சொல்லி தராங்க. இப்ப இந்த பாடத்துல ஒரு எப்படி எடுக்க வேண்டும், என்னது எப்படி பன்மை எடுக்க வேண்டும் என்று நம்மளுக்கு என்ன செய்ய போறாங்க, சொல்லி தர போறாங்க. இதுக்கு ஒரு பிரத்யேக சட்டம் ஜம்மு முஅன்னஸ் சாலிம்லயே இது என்னது, பிரத்யேக சட்டம். அதனால்தான் இங்க என்ன வந்திருக்கு, தனியா அந்த பாடத்தை சொல்றாங்க. கடந்த பாடத்துல என்ன செய்யல, நம்மளுக்கு சேர்த்து சொல்லாம இது தனியா சொன்னாங்க. யா தலைப்பை பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு. பெண்பால் பெயர் அசுலாசி 3 எழுத்தை சார்ந்த பெண்பால் பெயருக்கு பன்மை எடுப்பது ஜம் அண்ட் சாலிமன். ஜம்மு சாலிமாக 3 எழுத்தை சார்ந்த பெண்பாலின் பெயருக்கு பன்மை எடுப்பது. அப்போ ஒரு பெயரு, அந்த பெயர்ல 3 எழுத்து தான் இருக்கு. அது ஒரு பெண்ணை குறிக்கக்கூடிய 3 எழுத்தை சார்ந்த ஒரு வார்த்தை, சரியா? அப்ப ஒரு பெண்ணுக்குரிய பெயர், ஒரு பெண்பாலை குறிக்கும் 3 எழுத்து மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பெயர், அதற்கு ஜம்மு சாலிம் எடுப்பதாக இருந்தால் எப்படி எடுக்க வேண்டும், அதான் என்ன செய்ய போறோம், இந்த பாடத்துல பார்க்க போறோம். அப்ப இந்த பாடத்துல சுருக்கம் சொல்ல வேண்டும் என்றால் 3 எழுத்து. இப்ப உதாரணத்துக்கு வபி, வா, பா, யா 3 எழுத்து மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வா, பா, யா தான் அசல், சரியா? இப்ப வபி என்றால் இது ஒரு பெண்ணுக்கு சொல்லக்கூடிய பெயர். அதாவது பெண்ணுனா பெண் மான்கள், மான்லயே பெண் மானுக்கு வபி என்பார்கள். வா, பா, யா. அப்ப 3 எழுத்து இருக்கா, இது ஒரு பெண் பாலை குறிக்குதா? அப்ப இதுக்கு பன்மை எடுக்கும் பொழுது கடைசியில என்ன செய்வோம், அலிஃப்தா தானே எடுப்போம். பெண் பாலுக்கு ஜம்மு சாலிம் எடுக்கிறோம், அலிஃப்தா. இதுல என்ன புதுசா இருக்குது, இதா போன பாடத்திலே படிச்சிட்டோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒருமையில் படிக்கும் பொழுது வபி அப்படின்னு படிக்கும் போது வாக்கு ஃபத்தஹ் இருந்துச்சு, வாக்கு சுக்கூன் இருந்துச்சு. வப்யுன், பாக்கு என்ன இருந்துச்சு, சுக்கூன் இருந்துச்சு. கடைசியில எப்பவும் போல வபியுன், அது அரபுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிறோம். இப்ப அந்த ஒருமையில வா என்பது ஃபா கலிமா, வபியுன்ல வா என்னது ஃபா கலிமாவா, அதுக்கும் பா வந்துச்சுல அது ஐன் கலிமா, யா வந்து என்னது லாம் கலிமா. இதுல நடு எழுத்து பா இருக்குல்ல, அதுக்கு என்ன இருந்துச்சு, சுக்கூன் இருந்துச்சு. அது ஐன் கலிமாவுக்கு என்ன இருந்தது, சுக்கூன் இருந்துச்சு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னது, 3 எழுத்தா இருக்குது, பெண் பாலை குறிக்குது. அதுக்கப்புறம் ஐன் கலிமாவுக்கு என்ன இருந்துச்சு, சுக்கூன் இருந்துச்சு. ஒன்னொன்னு இதுக்கப்புறமா என்ன கவனிக்கணும்னா, ஃபா கலிமாக்கு ஃபதஹ் இருந்துச்சு. வபியுன் அப்படின்னு நம்ம படிக்கும் பொழுது
என்னது ஐன் கலிமாக்கு என்ன இருந்துச்சு? சுக்கூர் இருந்துச்சு, வா இருந்துச்சு, அப்படிதானே? இந்த வாக்கு என்னன்னு சொன்னோம்? ஃபத்தஹ் தானே கொடுத்தோம். வபியுன். சரியா? அப்ப 4 விஷயம். 3 எழுத்து பெண்பாலை குறிக்கணும். அதுக்கப்புறமா ஐன் கலிமாக்கு சுக்கூன் இருக்கணும். ஃபா கலிமாவுக்கு ஃபத்தஹ் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் அந்த ஐன் கலிமாக்கு சுக்கூன் இருந்துச்சுல, அந்த பன்மையாக்கும் பொழுது ஃபத்தஹ தான் கொடுக்கணும். இங்க வபியாத்துன்னு படிக்கல, என்ன படிச்சாங்க? வபயாத்து. லபியாத்துன்னு படிச்சிடக்கூடாது. என்னன்னு படிக்கணும்? வபயாத்து. சுக்குனை எடுத்துட்டு ஃபத்தஹ கொடுக்கணும். இதுதான் இந்த பாடத்தில் புதிய சட்டம். சரியா? அப்ப என் எ- அதான் அந்த 3 வார்த்தை இத்தனை நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருந்தால் எப்பவும் போல கடைசியில் அலிஃப் தான் சேர்த்துருவோம். அதுல பிரச்சனை இல்லை. அதனுடன் சேர்த்து ஒன்னொன்னும் செய்ய வேண்டும். அந்த ஐன் கலிமாவுக்கு சுக்குன் லப்பியும் பாக்கு சுக்குன் இருந்தத ஃபத்தஹ் கொடுக்கணும். எப்ப எப்ப அது 3 எழுத்தை சார்ந்து பெண்பாலாக இருந்து, அதே போல இல்லத்து இல்லாமல், இல்லத்துடைய வார்த்தைகளான வாவ் அலிஃபியா இல்லாமல் ஒரு வார்த்தை ஐன்கலிமாவாக வந்து அந்த ஐன்கலிமாவுக்கு சுக்கூன் இருந்து ஃபாக்கலிமாவுக்கு ஃபத்தஹ் இருந்தால் எப்படி அதுக்கு கச்சிதமான ஒரு வார்த்தை? வபியும் என்பது 3 எழுத்தா இருக்குது. இது பெண்மான குறுக்கிது. அதுல பா என்பது ஐன்கலிமா சுக்கூன் இருக்குது. இல்லத்தானே வார்த்தையா இல்ல. வா என்பதற்கு ஃபத்தஹ் இருக்கு. இதுவெல்லாம் இருந்தால் அந்த வார்த்தைக்கு நம்ம பன்மை எடுக்கும் பொழுது அலிஃப் தா எப்பவும் போல கடைசியில கொண்டு வந்துரும். அதுதான் ஐன் கலிமாவுக்கு ஃபத்தஹ் கொடுப்பது கட்டாயம். சரியா? இது ஒண்ணு. இன்னொன்னு நம்ம படிக்க போறோம். என்னன்னா, இத மாதிரி இல்லாம இத என்னது, இது எல்லாமே இருக்குது. 3 எழுத்தா இருக்குது. ஆனா அதே போல என்னது, ஐன் கலிமா சஹீஹாவும் இருக்குது. ஓகே, எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆனா ஃபா கலிமா மட்டும் லம்மு வந்துருச்சு. இல்லாட்டி ஃபா கலிமாவுக்கு கசர் வந்துருச்சு. ஃபா கலிமாவுக்கு என்ன வந்துருச்சு? லம்மோ அல்லது கசுரோ வந்தால் என்ன செய்வது? அதற்கு 3 வகையான ஏராப் வழங்கலாம். என்ன செய்யலாம்? அந்த ஐன் கலிமாவுக்கு 3 வகையான ஏராப் வழங்கலாம். என்னென்ன அந்த மூணு? ஒண்ணு ஃபத்தஹ வச்சு படிக்கலாம். இல்லாட்டி சுக்குனை வச்சு என்ன செய்யலாம்? படிக்கலாம். இல்லாட்டி ஃபாவுக்கு என்ன இருக்கோ அதையே பின்தொடர்ந்து என்ன செய்யலாம்? படிக்கலாம். அப்ப ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போமா? ஹுத்துவத் பாருங்க. ஹுத்துவத் இருக்கா? இந்த ஹுத்துவத்துல இந்த தா வந்து தாவு தனிஸ், அது இல்லாம சா பா வாவு இருக்கிற ஹுத்துவத். அந்த ஹாப்பா வாவுல ஹாக்கு லம்மு வந்துருச்சு. வா வந்து ஐன் கனிமா, அதுக்கு சுக்குன் வந்துருச்சு. சரியா? அப்ப ஐன் கனிமாவுக்கு சுக்குன் வந்துருச்சு. ஆனா ஃபா கனிமாவுக்கு லம்மு வந்துருச்சுல. இப்ப என்ன செய்யலாம்? ஹுத்துவத்துல பாக்கு நீங்க எப்பவும் போல சுக்குன் வச்சும் படிக்கலாம். ஹுத் வாத் அப்படின்னு பன்மை எடுக்கும்போது ஹுத் வாத் அப்படின்னு படிக்கலாம். இல்லாட்டி அந்த தாக்கு ஃபத்தஹ் கொடுத்தும் படிக்கலாம். ஹுத்த வாத் அப்படின்னு தாக்கு ஃபத்தஹ் கொடுத்தும் படிக்கலாம். மூணாவது ஃபாக்கலிமாக்கு லம் இருக்குல்ல, அதுக்கு தோதுவா இதுக்கு லம்மு கொடுத்து ஹுத்து வாத் இப்படி என்ன செய்யலாம்? 3 வகையா படிக்கலாம். ஹுத்துவாத், ஹுத்தவாத், ஹுத்துவாத். இப்படி என்ன செய்யலாம்? 3 வகையா ஐன் வச்சு ஐன் கலிமாவுக்கு ஃபத்தஹ் ஹர்கத் கொடுத்து படிக்கலாம். இந்த ஒரு புது சட்டம் தான் என்ன செய்ய போறோம், இதில் நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள் இப்பொழுது அர்த்தத்தை பார்த்து விடுவோம். அர்த்தத்தை பார்த்து விட்டு நாம் என்ன செய்வோம்? பர்ஸை பார்ப்போமா? அப்ப அல் அம்சிலத்து, உதாரணங்கள். 1 பாருங்க, என்ன சொல்றாங்க? ரத்தஅத்தில் வப்யா வபயாத்து. ரத்தஅத்தில் வபயாத்து ஃபில் புஸ்தானி. தோட்டத்திலே பெண்மான்கள் மேய்ந்தன. 2வது உஸ்புத் அமாம ஹமலாத்தி ஜமானி. காலத்தின் சுமைகளுக்கு முன்னால், சுமைகள்னா கஷ்டங்கள், காலத்தின் கஷ்டங்களுக்கு முன்னால் உறுதியாக இரு. 3 தபுலத்தில் வரதாத்து, ரோஜா பூக்கள் வாடிவிட்டன. 4 கரஅத்தி தஅதாத்து, தஅதுகள் ஓதினர். தஅது பெண்கள், பெண்களுடைய பெயர் தஅத் என்பது. பல தாதுகள் என்ன செய்தனர்? ஓதினர். பல தாதுகள் என்ன செய்தனர்? ஓதினர். இப்ப மரியம்க்கு மரியமாத்துன்னு சொன்னோம்ல, பல மரியம்கள் ஓதினர்னு. அதே போல தாதாத்
பல தாதுகள் என்ன செய்தனர், ஓதினர் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப இது எல்லாத்துக்கும் பாருங்க, இது லபிக்கு உதா ஒருமை வப்யுன். பாக்கு சுக்குன் வந்து லாக்கு ஃபத்தஹ் இருக்கா, எதுக்கு ஹம்லத்துன். அப்ப இதுல என்ன வந்திருக்கு, மீமுக்கு சுக்குன் வந்து ஷாக்கு ஃபத்தஹ் வந்திருக்கா. அதுக்கப்புறமா பாருங்க, அதுவும் இப்ப என்ன, இது பெண் பால் தனீஸ் வந்திருக்குல்ல ஹம்லத்துன்னு. சரியா? வர்துன், வர்தத்துன். இதுக்கு என்ன ஒருமை, வர்தத்துன். இப்ப வாவு ரா தால் வந்திருக்கா, அதுல ரா ஐன் கனிமாக்கு சுக்குன் வந்து வாவுக்கு ஃபத்தஹ் வந்திருக்கா, வர்தத்துன். அதே போல இதுக்கு தஅதா, இதோடைய பேர் வந்து தஅத். இப்ப தஅதா வருது, சுக்கூன் தான். நம்ம இங்க படிக்கும்போது வரன்னு மாத்தி தான் படிக்கணும். சரியா? இதுக்கு ஹம்லத், ஆனா பன்மை எடுக்கும்போது ஹமலாத் தான் படிக்கணும். அதே போல இங்கேயும் தஅத், அதுக்கு நம்ம எடுக்கும் போது என்ன செய்யணும், தஅதாத் என்றுதான் எடுக்க வேண்டும். இதோட தெளிவை நம்ம கீழே பார்க்க தான் இருக்கின்றோம். சரியா? அப்ப புரியுதா? இது அதுதான் இது அலிஃப்தாவை தாண்டி கொஞ்சம் கூடுதலாக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை இதுல கத்துக் கொடுக்குறாங்க. அதனாலதான் கடந்த பாடத்துல இது சேர்க்கல, தனியா நம்மளுக்கு பாடமா கொண்டு வரேன். சரியா? இப்ப நம்ம என்ன செய்வோம், பஹஸ பார்ப்போமா. அல் பஹ்சு ஆய்வு. பிகுல்லி மிசாலின் மினல் அம்சிலதி சாபிகதி, முந்தைய உதாரணங்களில் இருந்து ஒவ்வொரு உதாரணத்தை கொண்டும் இருக்கிறது. ஜம்உ முஅன்னஸின் சாலிமுன், ஆஹ் பெண்பால் ஜம்மு முஅன்னஸ் சாலிம் இருக்கிறது. இந்த அரபிலேயே மனப்பாடம் சொல்லி கடைசி பாடத்திலே சொன்னோம்ல. இப்ப முந்தைய உதாரணங்களில் இருந்து ஒவ்வொன்றை கொண்டும் ஜம்மு முஅன்னஸ் சாலிம் இருக்கிறது. ஜம்மு முஅன்னஸ் சாலிம் இருக்கா, வபயாத் ஹமலாத் வரதாத் தஅதாத். ஐனுஹு, அந்த ஜம்மு முஅன்னஸ் சாலிமின் ஐன் கலிமாவாகிறது மஃப்தூஹத்துன், ஃபதஹ செய்யப்பட்டிருக்குமே அத்தகைய ஜம்மு முஅன்னஸ் சாலிம் இருக்கிறது. சரியா? இங்க பாத்தீங்களா, பாக்கு ஃபதஹ் இருக்கு, இங்க மீமுக்கு ஃபதஹ் இருக்கு, ராக்கு ஃபதஹ் இருக்கு, ஐனுக்கு ஃபதஹ் இருக்கு. சரியா? ومفرد كل جمع من هذه الأمثلة, இந்த உதாரணங்களில் இருந்து ஒவ்வொரு பன்மையின் ஒருமையாகிறது இஸ்முன் சுலாசியுன், மூன்றெழுத்தை சார்ந்த இஸ்மா இருக்கும். சஹீஹுல் ஐனி, ஐன் கலிமா சஹீஹானதா இருக்கும். ஐனி, ஐனியோடைய பதில் தான் இது. சாக்கினிஹா, ஐன் கலிமாவில் சுக்குன் பெற்ற எழுத்து சஹீஹானதா இருக்கும். சரியா? ஐனி சாக்கினிஹா, ஐன் கலிமா சஹீஹானதா இருக்கும். அதாவது ஐன் கலிமாவின் சுக்குன் பெற்ற எழுத்து என்னவாக இருக்கும், சாக்கினாக இருக்கும். நம்ம சொன்னோம்ல, ஐன் கலிமா சஹீஹா இருந்தா மட்டும் பத்தாது. சஹீஹனா என்ன அர்த்தம், இல்லத்துடைய வார்த்தைகள் இல்லாத ஒரு வார்த்தை வந்திருக்கணும். அதாவது இல்லத்துடைய வார்த்தைகள் வாவ் அலிஃப் யா, இந்த மூன்றும் அல்லாத ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து வந்திருக்கணும். இந்த மூன்று எழுத்தும் இல்லாத ஒரு எழுத்து வந்திருக்கணும். அந்த எழுத்து எப்படி இருக்கணும், சாக்கினிஹா, அந்த ஐன்கலிமாவின் சுக்குன் பெற்ற எழுத்து சஹீஹாக இருப்பது. சரியா? அதனாலதான் ஐனுன்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலா சாக்கினிஹாவையும் கொண்டு வந்தாங்க. சரியா? அந்த சுக்குன் பெற்ற எழுத்து சஹீஹாக இருக்கும். மஃப்தூஹுல் ஃபாஇ, ஃபா கலிமா ஃபதஹ் செய்யப்பட்டதா இருக்கும். சரியா? இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னா பாருங்க, வபியுன். என்னது, வபியுன் எடுத்துக்கோங்க. இப்ப இதுல வபியுன் ஒரு இஸ்மா, அது சுலாசியுன்னா மூணு எழுத்து, வா பா யா மூணு எழுத்து இருக்கா. சஹீஹுல் ஐன், ஐன் கலிமா சஹீஹா இருக்கா. பாவுக்கு, பா என்பது சஹீஹான ஒரு ஐன் கலிமா தானே. சாக்கினிஹா, அதாவது ஐன் கலிமா சுக்குன் பெற்று சஹீஹா இருக்கணும். இப்ப பாக்கு சுக்குன் தான் இருந்துச்சு, வப், பாக்கு சுக்குன் இருந்துச்சா. மஃப்தூஹுல் ஃபாஇ, ஃபா கலிமா ஃபதஹ் செய்யப்பட்டதா இருக்கணும்னாங்கல்ல. வா, வாக்கு ஃபதஹ் தான் இருந்துச்சு. இதே போல்தான் ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கும். ஹம்லதா, வர்தத்து, தாதா, இது எல்லாமே அப்படிதான் இருக்கும். வலவ் அன்னக, நிச்சயமாக நீ தத்தபஅத குல்ல முஃப்ரதின், ஒவ்வொரு முஃப்ரதின் நீ ஆய்வு செய்தாயானால், மின் ஹாதல் நௌஇ, இந்த வகையிலிருந்து ஒவ்வொரு முஃப்ரத், ஒவ்வொரு ஒருமையும் நீ ஆய்வு செய்தாயானால், ஆய்வு செய்திருந்தாயானால், லவஜத்த, நீ பெற்றுக்கொண்டிருப்பாய், ஐனஹு, அதனுடைய ஐன் கலிமாவை பெற்றுக்கொள்வாய், துஃப்தஹு தாயிமன் ஃபி ஜம்இல் முஅன்னஸி சாலிமி. அப்ப ஃபி ஜம்இல் முஅன்னஸி சாலிமி, ஜம்மு முஅன்னஸ் சாலிமிலே நிரந்தரமாக ஃபத்ஹ் செய்யப்பட்டதாகவே அந்த அந்த என்னது, அதை நீ பெற்றுக்கொள்வாய். அதோடைய ஐன் கலிமாவே ஃபத்ஹ் செய்யப்பட்டதாகவே அந்த ஜம்மு, அந்த முஃப்ரதுடைய ஐன் கலிமாவை
ஃபதஹ் செய்யப்பட்டதாக தாயிமன் எப்பொழுதும் ஃபதஹ் செய்யப்பட்டதாக பெற்றுக்கொள்வாய். எப்பொழுது ஜம்இல் முஅன்னஸி சாலிமி ஜம்மு முஅன்னஸ் சாலிமிலே அந்த முஃப்ரதோடைய ஐன்கலிமா ஃபதஹ் செய்யப்பட்டதாக பெற்றுக்கொள்வாய். வெறும் இங்க மேல சொன்ன உதாரணங்கள் மட்டும் அல்ல, இந்த வகையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃப்ரதையும் ஆய்வு செய்தாலும் அதுக்கு ஜம்மு முஅன்னஸ் சாலிம் எடுக்கும் பொழுது அதுக்கு என்னதான் வரும்? ஃபதஹ் தான் வரும். அப்படிதான் நீ பெற்றுக்கொள்வாயின்றாங்க. சரியா? அதான் ஒவ்வொரு முஃப்ரத் இந்த வகையில வரக்கூடிய எந்த முஃப்ரதை எடுத்து நீ ஆய்வு செஞ்சாலும் அது எப்பொழுதும் ஐன் கலிமா என்னதான் இருக்கும்? ஃபதஹ் தான் இருக்கும். சரியா? இதுக்குதான் இந்த பாடமே நமக்கு தனியா சொன்னாங்க. சரியா? ம் அடுத்து பாருங்க. ஃபைதாலம் யஸ்தௌஃபில் முஃப்ரது ஒரு ஒருமை பரிபூர்ணமாக்கவில்லை என்றால், ஹாதிஹி ஷுரூத இந்த நிபந்தனைகளை பரிபூர்ணமாக்கவில்லை என்றால், அன்கான வஸ்ஃபன் வஸ்ஃபாக ஆகுவதை கொண்டு அந்த முஃப்ரது வஸ்ஃபாக ஆகுவதை கொண்டு எப்படி? மிஸ்லு லஹ்மத்தை போன்று வஸ்ஃபாக ஆகுவதை கொண்டு நம்ம மேல சொன்னோம் இஸ்மா தான் இருக்கணும்னு சொன்னோம். அப்படிதானே? அப்ப லஹ்மத் என்பது என்னது? ஆஹ் இஸ்மு இஸ்மு கிடையாது, அது ஒரு தன்மையை குறிக்கக்கூடியது. ஒரு எந்த ஒரு பொருளுக்கான பெயர் கிடையாது. சரியா? அப்ப ஒண்ணு இவ்வாறு வஸ்ஃபாக ஆகுவதை கொண்டு அப்ப மேல உள்ள ஒண்ணு போயிருச்சா? இஸ்மு இல்லாம போயிருச்சா? வஸ்ஃபா ஆயிருச்சுன்னா அது இஸ்மு கிடையாது. இஸ்முனா ஒரு பெயருக்கு ஒரு பொருளுக்கான பெயரா இருக்கணும். எதற்கான ஒரு பெயராவும் இல்ல. லஹ்மத் என்பது என்னது? ஒரு தன்மை. சரியா? இந்த மாதிரி தன்மை மேல ஒரு உள்ள நிபந்தனையில ஏதேனும் ஒன்று போயிருச்சுன்னா அவு அல்லது எவ்வாறு ஆகுவதை கொண்டு கைர சுலாசியின் 3 எழுத்து சார்ந்தது அல்லாததாக ஆகுவது. மேல 3 எழுத்தாதான் இருக்கணும்னு சொன்னாங்க. அப்ப அந்த நிபந்தனை போயிருச்சுன்னா சரியா? இப்ப லஹ்மத்னா பருமம், ஆஹ் ஆஹ் மிக பெருசு அப்படின்னு குறிப்பதற்கு லஹ்மத் என்பார்கள். இப்ப இது பெருசு என்பது பொருள் அல்லல, அது என்னதுதான்? ஒரு தன்மை தானே. இப்ப இது ஒரு தன்மையை குறிக்குது. 3 எழுத்து சார்ந்தது அல்லாததாக அந்த முஃப்ரத் ஆகுவதை கொண்டு உதாரணமா மரியமை போல. இப்ப மரியம் என்பது ஒரு பெயர், பெண்ணுக்கு வைக்கக்கூடிய பெயர். இப்ப மீம் ரா யா மீம் 4 எழுத்து வந்துருச்சு. இப்ப 2வது நிபந்தனை போயிருச்சு. ஃபர்ஸ்ட் இஸ்மு போய் வஸ்ஃபா ஆயிருச்சு. இப்ப இஸ்முன்ற தன்மை போயிருச்சு. இல்லாட்டி இது இஸ்மா தான் இருக்குது மரியம் என்பது, ஆனா சுலாசி இல்ல, 3 எழுத்தா இல்ல. சரியா? அவ் முஅத்தல்லல் ஐனி க சௌரத்தின் சௌரத்தை போல ஐன் கலிமா இல்லத்தாக்கப்பட்டதாக அந்த முஃப்ரத் ஆகுவதை கொண்டு. இப்ப சௌரத்துல பாருங்களேன், அதுல என்னவாயிருச்சு? இது இஸ்மு தான். அதே போல என்னவாக இருக்கிறது? ஐன் கலிமா இங்க இருக்குல்ல, வாவுக்கு சுக்கூன் வந்திருக்கு, கரெக்டா தானே இருக்குன்னு கேட்கலாம். அதே சாவுக்கு ஃபத்தஹ் வந்திருக்கு, அதுவும் கரெக்டா தானே இருக்கு. ஆனா இந்த ஐன் கலிமா சஹீஹானதெல்லாம் என்னது? இல்லத்துடைய எழுத்தா வந்திருக்கிறது. நம்ம சஹீஹா இருக்குன்னு சொன்னாங்களே. இப்ப இஸ்மு இல்லாட்டி அதுக்கு ஒரு உதாரணம் காமிச்சாங்க, லஹ்மத்து. சுலாசி இல்லாட்டி அதுக்கு ஒண்ணு சொன்னாங்க, மரியம். சஹீஹ லைனுன்னாங்க, அதுக்கு என்னது? இந்த சௌரத்து. சரியா? அப்ப சௌரத் என்பது புரட்சி என்ற அர்த்தம், கிளர்ச்சி, புரட்சி என்ற அர்த்தம். ஓகேவா? இப்ப சௌரத்தை போல அவ் முத்த இல்லாட்டி ஐன்கலிமா இல்லத்தாக இருப்பது முத்த ஹர்ரகஹா அல்லது ஐன்கலிமா ஹரக்கத்தாக்கப்பட்டதாக ஆகுவதை கொண்டு. ஐன்கலிமா ஹரக்கத்தாக்கப்பட்டதாக. இப்ப சாக்கினிஹான்னாங்கல்ல, அப்படி சாக்கின் இல்லாம ஹரக்கத்தா வருது. வரக்கத்தின், வரக்கத்துனா பேப்பர். சரியா? அந்த பேப்பர், காகிதம் அர்த்தம். இப்போ வரக்கத்துல ஒரு காகிதத்தை தான் குறிக்குது. ஆனா ஐன் கலிமாவுக்கு சுக்கூன் வரல, என்ன வந்துருச்சு? ஃபத்தஹ் வந்துருச்சு. சரியா? இவ்வாறு ஏதேனும் முஃப்ரத் என்பது வஸ்ஃபாக ஆகுவதை கொண்டோ அல்லது சுலாசி அல்லாததாக ஆகுவதை கொண்டோ அல்லது ஐன்கலிமா இல்லத்தாக்கப்பட்டதாக ஆகுவதை கொண்டோ அல்லது ஐன்கலிமா ஹரக்கத்தாக்கப்பட்டதாக ஆகுவதை கொண்டோ இந்த நிபந்தனைகளை ஒரு முஃப்ரத் பரிபூர்ணமாக்கவில்லை என்றால் பக்கியத்தில் ஐனு ஐன் ஃபில் ஜம்இ பன்மையிலே அந்த ஐன் கலிமா தெரிப்பட்டுவிடும். கானத் ஃபில் முஃப்ரதி முஃப்ரதிலே ஆகியிருந்த ஒன்றை போலவே தெரிப்பட்டுவிடும்.
இதுக்கெல்லாம் ஐன் கலிமா முஃப்ரதுல எப்படி இருந்துச்சோ அப்படியே கொண்டு வரணும். இப்ப லஹ்மத்துல லஹ்மாத் இப்படிதான் எடுக்கணும். ஹாக்கு ஃபத்தா கொடுக்க கூடாது. அது மரியம்ல மரியமாத், இதுக்கு ஃபத்தஹ் கொடுக்க கூடாது. சௌரத்துல சௌராத் அப்படிதான் எடுக்கணுமே தவிர இதுக்கு ஃபத்தஹ் கொடுத்துடக்கூடாது. வரக்கத்துல வரகாத். அப்ப ஒருமையில் எப்படி இருந்துச்சோ அதே போலதான் கொண்டு வரணும், எந்த மாற்றமும் கொண்டு வரக்கூடாது. காரணம் மேல சொன்ன நிபந்தனைகள் இதுல இல்ல. சரியா? மின் கைரி தகீரின், எந்த மாற்றமும் செய்யாமல், எந்த மாற்றமும் இன்றி முஃப்ரதிலே ஆகியிருந்த ஒன்றை போலவே பன்மையிலும் ஐன் கலிமா தெரிபட்டுவிடும். அம்மா நஹ்வு குத்துவத்தின் வ கிஸ்ரத்தின், குத்துவத் கிஸ்ரத்தை போன்றதாகிறது. மின் குல்லி இஸ்மின் சுலாசியின் சஹீஹில் ஐனி சாக்கினிஹா மல்மூமில் ஃபாஇ அவ் மக்சூரிஹா. மூன்றெழுத்தை சார்ந்த ஒவ்வொரு பெயர் சொல் ஐன் கலிமா சஹீஹானது. ஐன் கலிமானா ஐன் கலிமாவின் சுக்குன் பெற்றது சஹீஹானது, சுகுன் பெற்ற எழுத்து சஹீஹானது. ஃபா கலிமா லம்மாக்கப்பட்டத அவு அல்லது மக்சூரிஹா, அல்லது ஃபா கலிமா கசுராக்கப்பட்ட ஐன் கலிமா சஹீஹான, அதாவது ஐன் கலிமா சுக்கின் பெற்ற எழுத்து சஹீஹான மூன்றெழுத்தை சார்ந்த ஒவ்வொரு இஸ்மில் இருந்தும் சுத்துவத் என்னும் கிசரத் என்ற என்பதை போன்றதாகிறது. நிச்சயமாக அது இவைகளை போன்றதாகிறது. எஜூசு கூடும், ஃபி ஐனி ஜம்இஹி, இதை போன்றதின், இந்த நஹுவை பார்த்து மீட்டணும். இதை போன்றதின் பன்மையில் ஐன் கலிமாவிலே கூடும். சலாசத்து அவுஜுஹின், மூன்று வகைகள் கூடும். என்னென்ன மூணு வகைகள் கூடும்? அல் ஃபத்ஹு, ஃபத்ஹு கூடும். வல் இஸ்கானு, சுக்குன் கூடும். வல் இத்பாஉ லில் ஃபாஇ ஃபி லம்மி வல் கஸ்ரி, லம்மிலேயும் கஸ்ரிலேயும் ஃபா கலிமாவை பின்தொடர வைப்பது கூடும். இப்ப இதுல பாருங்க, மூணு எழுத்து தான். ஃபா குவா வாவ் காஃப் சீன் ரா. அதே போல சஹீஹுல் ஐன், ஐன் கலிமா சஹீஹா இருக்கு, சுக்கூன் இருக்கு. ஹுத், ஐன் கலிமாவுக்கு சஹீஹா இருந்து சுக்கூன். கிஸ், சீனுக்கு கசர் வந்திருக்கா. அதே போல லம்மு வந்திருக்கு ஃபா கலிமாக்கு, ஹுத்துவத்துல லம் வந்திருக்கு. மக்சூர், கிஸ்ரத்துல கி கசர் வந்திருக்கு. இப்ப இந்த மாதிரி இருந்தா பன்மை எடுக்கும் பொழுது மூணு வகையா படிக்கலாம். என்னென்ன படிக்கலாம்? ஃபத்தஹ் வச்சு படிக்கலாம். ஹுதாவாத் அப்படின்னு ஃபத்தஹ். ரெண்டாவது சுக்குன், ஹுத்துவாத். மூணாவது ஃபா பின்தொடருது. இப்ப லம்முனா ஹுதுவாத். இதுலயும் அதே மாதிரிதான். கிசராத் ஃபத்தஹ் கொடுக்கலாம், இல்லாட்டி சுக்குன் கிஸ் ராத். மூணாவது கசர பின்தொடருது, கிசிராத். இப்படி மூணு வகையா படிக்கலாம். சரியா? இப்ப பாருங்க, சட்டங்களை பார்ப்போமா? அல்காயிதத்து சட்டம் 164வது சட்டத்தை இப்ப பார்க்க இருக்கிறோம். இதா கானல் முஃப்ரது இஸ்மன் சுலாசியன், முஃப்ரது மூன்று எழுத்தை சார்ந்த பெயர் சொல்லாக ஆகியிருந்தால் சஹீஹல் ஐனி, ஐன் கலிமா சஹீஹானதாக, சாக்கினிஹா ஐன் கலிமா சுக்குன் பெற்ற எழுத்து சஹீஹானதாக, மூன்று எழுத்தை சார்ந்த இஸ்மாக ஆகியிருந்தால் மஃப்தூஹ் அல் ஃபாஇ, ஃபா கலிமா ஃபத்ஹ் செய்யப்பட்ட ஐன் கலிமா சுக்குன் பெற்ற எழுத்து, அதாவது ஐன் கலிமா சஹீஹானதாக மூன்று எழுத்தை சார்ந்த பெயர் சொல்லாக முஃப்ரத் ஆகியிருந்தால் வஜப ஃபத்ஹு ஐனிஹி, அந்த முஃப்ரதுடைய ஐன் கலிமா ஃபத்ஹ் வருவது அவசியமாகும். இந்த ஜம்இ பன்மையாக்கும் சமயத்தில் வ இன்கான மல்மூமல் ஃபாஇ, அந்த முஃப்ரது ஃபா கலிமா லம்மு செய்யப்பட்டதாக ஆகியிருந்தால், அவ் அல்லது மக்சூரஹா, அல்லது ஐன் கலிமா ஃபா கலிமா கசர் செய்யப்பட்டதாக ஆகியிருந்தால், ஜாசஃபி ஐனிஹி, அந்த முஃப்ரதுடைய ஐன் கலிமாவிலே கூடும். சலாசத்து அவுஜுஹின், மூன்று முறைகள் கூடும். அல் ஃபத்ஹு ஃபத்ஹ், வல் இஸ்கானு சுக்குனாக்குவது, ஃபத்ஹ் கொடுப்பது, வல் இத்பாஉ லில் ஃபாஇ ஃபா கலிமாவை பின்தொடர வைப்பது என மூன்று வகைகள் முஃப்ரதோட ஐன் கலிமாவிலே கூடும். ஆக இந்த மூணு வகையை என்ன செய்யலாம்? அந்த இதற்கு கொண்டு வரலாம். எதற்கு? அந்த ஐன் கலிமாவுக்கு கொண்டு வரலாம். அல்ஹம்துலில்லாஹ், ஜம்மு முஅன்னஸ் சாலிமை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை நாம் கண்டுவிட்டோம். வாருங்கள், தொடர்ந்து அடுத்தடுத்த பாடங்களில் இதுக்கு கால பயிற்சியை நாம் தொடர்ந்து காண்போம். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.